அத்திவரதர் அவர்களை ஏன் நீரில் வைத்தார்கள் தெரியுமா? சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வச் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் சிந்து சமவெளி காலத்தில் கற்சிலை உருவாக்கம் தொடங்கி மௌரியர், குப்தர், பல்லவர் மற்றும் சோழர் காலங்களில் கோவில் கலையுடன் வளர்ச்சி பெற்றது. மேலும் இஸ்லாமிய மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட படையெடுப்புகள், உயிரிழப்பு மற்றும் திருட்டு அபாயங்களிலிருந்து பாதுகாக்க ஆகம விதிப்படி குருமார்களின் ஆலோசனைப்படி சிலைகள் பாதுகாக்கப்பட்டன. அதேபோல் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர் போல தற்போது கும்பகோணம் பிரம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயில் மிகவும் புகழ்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சாரங்கபாணி கோயிலின் உபகோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் மூலவர் சந்நிதிக்கு கிழக்கில் உள்ள பாதாள அறையில் அத்திமரத்தால் செய்யப்பட்ட சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலையே மார்ச் 1 தேதி வெளியில் எடுக்கப்படுகிறது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மார்ச் 10 தேதி வரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக பழமையான இந்த கோவிலில் உள்ள அத்திவரதரை தரிசித்தால் தோஷங்கள் மற்றும் முற்பிறவி பாவங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். தாயார்களுடன் இணைந்த கோலத்தில் அருள் பாலிக்கும் அத்திவரதர் தரிசனம் மிக புண்ணியமானதாக கருதப்படுகிறது. 2019 ஆண்டு காஞ்சிபுரம் அத்திவரதர் தரிசனத்தை தவறவிட்டவர்கள் தற்போது வாய்ப்பு கிடைத்தால் கும்பகோணம் சென்று தரிசித்து வரலாம்.